முதல்ல அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஸ்ட்ரைட்டாக அவர் கூட்டிட்டு எங்கள் டீம் நானுமே சரி நேராக கமிஷன் ஆஃபீஸ் போனால் வாசலில் போய் ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் எடுக்கல. நேரில் வந்தேன்னா ஐடி கார்டை கொடு, ஃபோன் பேசினேன், ஃபோனில் ஐடி கார்டு அனுப்பாதுக்கு அப்புறமா உனக்கு கரெக்டாக இஎம்ஐ இருக்கு, நான் பணத்தை கட்டுறேன், ஐடி கார்டு கூட பணத்தை கட்டுறேன்னு சொல்லுங்கள். கூகுள்லேருந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட் எடுத்து கூட நீங்கள் தாராளமாக தகவல் அறிக்கை கொடுக்கலாம். மதியம் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து கொடுத்து மிரட்டிட்டு போகிறா, சொல்லிட்டே வீடியோ எடுங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுகிறேன். ரொம்ப நாள் லட்சம் எல்லாரையும் சந்திச்சு நிறைய பேர் என்கொயரிஸ் கொடுக்குறீங்க, கால் பண்ணிவிட்டு சார் அடிக்கடி வீடியோ போட மாட்டேன்னு சொல்லி கேட்குறீங்க. இனிமேல் ரெகுலராகவே உங்களுக்கு வீடியோஸ் போடுறதா நான் ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கடன் வாங்கிட்டு பே பண்ண முடியலை ரெகுலர், எஸ். பட் அதை பேஸ் பண்ணிவிட்டு இந்த வாரண்ட்டு உங்கள் மேலே நான் வாரண்ட்டு போட்டேன், உங்கள் மேலே நான் வாரண்ட்டு வந்து வாங்கிட்டேன், உங்களை நான் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி நைட்டு உள்ளே வைக்க போகிறேன், இல்லை உங்கள் மேலே வாரண்ட்டு போட்டதுனால இனிமேல் நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் மிரட்டுறாங்க. நிறைய கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இதை வந்து ஒரு மெத்தடாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த வாரண்ட்டு முதல்ல கரெக்டு தானா? இந்த வாரண்ட்டு எப்படி வாங்குறாங்க? இந்த வாரண்ட்டுன்னு வந்தால் நம்ம எப்படி அதை ரீகால் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி நம்ம மூவ் பண்ணணும், அண்ட் எதை கன்சிடர் பண்ணணும், எதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வாங்குற வாரண்ட்டை பார்த்தீங்கன்னா சென்னையில் வாங்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கொல்கட்டா, புனே இது போல் நார்த் சைடில் தான் வாரண்ட் வாங்கிட்டு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜூரிஸ்டிக்ஷன் உள்ளே மேட்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் சென்னையில் இருக்குது, உங்கள் வீடு சென்னையில் இருக்குன்னா இப்போ சென்னை கோர்ட்டில் தானே வாரண்ட் போடணும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் எப்படி பூனே கோர்ட்டு, நீங்கள் கொல்கட்டா கோர்ட்டில் போட முடியும்? வாரண்ட்டை மேக்ஸிமம் ப்ரைவேட் ஃபைனான்சியர்ஸ் பண்ணுறது, இல்லை என்பிஎஃப்சிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கோர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோழமண்டலமே கோர்ட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லோன் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா 35 lakhs அண்ட் பார்ட்டி ஹஸ் ரீபேய்டு மோர் தென் 25 lakhs. இப்போ கடைசியாக சர்ஃபாசி ஆக்ட் மூலிமா ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்குமே அவங்க நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க, தாராளமாக எடுத்துகிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த பேங்க்கு கொல்கட்டா கோர்ட்டில் போயிட்டு வாரண்ட் வாங்கிட்டு வந்து நிற்கிறான். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி நீங்கள் வாரண்ட் வாங்க முடியும்? முதல்ல அப்புறம் எதுக்கு செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க? அண்ட் இந்த வாங்கின வாரண்ட்டை பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து கொடுத்து மிரட்டிட்டு போகிறா, ஈவினிங் இன்னொரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்துட்டு இந்த மாதிரி பணம் நீங்கள் கட்டணும், இன்னும் ஒரு 2 லட்சம் கட்டினீங்கன்னா உங்கள் மேலே இருக்க கேஸ் எல்லாம் நாங்கள் விட்ரா பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வாரண்ட்டு ஜரா இந்த ஃபோட்டோ காப்பியை காமிச்சா, இப்படி வாரண்ட் வாங்கினது எனக்கு தெரியாது மேடம், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஓடி போயிட்டான். ஸோ முதல்ல செக்யூரிட்டி இருக்குன்னா வாரண்ட் போடுறது சட்டப்படியே செல்லாதுங்க. முதல்ல செக்யூரிட்டி இருக்குன்னா அந்த செக்யூரிட்டி சர்ஃபாசி மூலிமா நீங்கள் மூவ் பண்ண வேண்டியதானே. ஒரு 2 விதமான அஃபென்ஸ் இருக்குது. காக்னிசபிள் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்த செகண்ட் நினச்ச உடனே மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் வேணால் டேரெக்டாக எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்கை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். இதுவே நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் வேணும் எஃப்ஐஆர் போடுறதுக்கே. ஸ்டெப் பை ஸ்டெப்பு மேஜிஸ்ட்ரேட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கேஸ்லையுமே. அதனால் இது எல்லாமே நான் காக்னிசபிள். தட் டூ இது வந்து அஃபென்ஸே கிடையாது. கடன் வாங்கிட்டாங்க, கடன் கட்ட முடியலன்னு தானே ஒரு செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ சர்ஃபாசி மூலிமா ப்ராப்பர்ட்டியை நீ எடுத்துக்கலாமே. 3 to 4 1008 இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பொசிஷன் எடுத்துகிட்டு ஆக்ஷன் சேல் பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுட்டு வாரண்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு வாரண்ட் வாங்குறாங்கன்னா மிரட்டுறதுக்கு தான் மக்கள், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களை இது போல் வாரண்ட்டை வச்சு மிரட்டினாங்கன்னா பயப்படாதீங்க. அதே போல் வாரண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை மேனேஜர் எவனா வந்துட்டு உங்கள் மேலே நாங்கள் வாரண்ட்டுக்கு போட போகிறோம், உங்கள் மேலே வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், பணத்தை கட்டலைன்னா வாரண்டோட வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவான். கையெடுத்து கும்பிட்டு தாராளமாக நீ வாரண்ட்டை போட்டுக்கப்பா, நான் அங்கேயே பேசிக்கிறேன்ப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட்டு பேங்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்டை பேசி ஓஞ்சி போயிடுவீங்க. செட்டில்மெண்ட்டே வந்து தொலைய மாட்டான். இஎம்ஐ கட்டு, கடைசி இந்த ஒரு இஎம்ஐ கட்டுங்க சார் செட்டில் பண்ணுறேன், இந்த ஒரு இஎம்ஐ கட்டுங்க சார் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி இஎம்ஐயில் தான் குறியாக இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்சென்டிவ் இருக்குது. தயவு செஞ்சு அதில் ஏமாந்து போகாதீங்க. அதே போல் இப்போ இந்த வாரண்ட்ன்றது ஒரு ஃபேஷனபுளாக போயிட்டுருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் ஃபேஷனபுளாக போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிக்கெல்லாம் கலெக்ஷன் ஏஜென்ட்டு வீட்டு வாசலுக்கு போய்ட்டுருது, ஆஃபீஸ் போக விடாமல் தடுத்து நிறுத்துறது. கேட்டால் நீங்கள் தான் கடனை கட்ட மாட்டீங்கல்ல, நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறது. முதல்ல அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அது கேள்விக்கு பதில் இருக்காது. அவங்களை இமீடியட்டாக இது போல் நடந்தாங்கன்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் மொபைல் இல்லை கையில் மொபைல் வச்சுட்டு சொல்லிட்டே வீடியோ எடுங்க நண்பர்களே. பயப்படாதீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணுங்க. அதே போல் அந்த கடன் வாங்கி இன்னொரு கடனை பே பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். இது ஒன்றுத்த மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, அதில் 2 கிரெடிட் கார்டு இருக்குது, ஒரு பர்சனல் லோன் இருக்குது. உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, ஏதோ பே பண்ண முடியலை. அப்போ அந்த மாதம் என்ன பண்ணுறீங்க? இன்னொரு கடனை வாங்கி பே பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க? புதுசாக வாங்கின கடனோட இஎம்ஐயும் பே பண்ணணும், எக்ஸிஸ்டிங் வாங்கி வச்ச கடனோட இஎம்ஐயும் பே பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு சேலரி உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இங்கே தான் பேங்க் அவங்களோட ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி ஆகணும்.
முதல்ல ஒரு கடனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஒரு கடனை வந்து எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நீங்களா ஃபோனை போட்டு கடன் வாங்குறேன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஏதாவதுனா கிளைண்ட் ஹஸ் அப்ரோச்டு டு தி பேங்க் ஃபார் தி சோ அண்ட் சோ செட் லோன் வித் த லோன் அக்கௌண்ட் நம்பர். ஊரில் இருக்க 80% கடனை பேங்க்குக்கு மக்கள் அப்ரோச்சே பண்ணுறது கிடையாது. இவனுங்கெல்லாம் ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்ணி கொடுக்குறது. இப்போ இது ஐடிஎஃப்சி பண்ணுறான் பாருங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபோன் போட்டு பணம் வேணுமான்னு கேட்குறது. பணம் வேணுமான்னு கேட்டால் உங்களுக்கு தேவையில்லை என்றால் ஏதாவது ஒரு டவுன் பேமெண்ட் கட்ட தேவைப்படும், நீங்கள் கடன் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஏஐ பேசுது. அதே போல் இன்னொரு ஐடிஎஃப்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஐடிஎஃப்சியில் 4 இஎம்ஐ நீங்கள் கரெக்டாக கட்டினா போதும், மாற்றி உங்களுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும். அது ஒரு வீடியோ நான் திருப்பி கீழே நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. அதே போல் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களை வந்து மிரட்ட முடியாது, உங்களை வாரண்ட் வாங்குறேன்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணுற முடியாது, அதனால் பயப்படாதீங்க. அதே போல் இன்னொரு டெக்னிக்கு, ஓல்டு டெக்னிக் தான், பட் இப்போ பரவலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், நான் வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் போலியா இவங்க தன்னைத்தானே டிபார்ட்மெண்ட் ஆளாக கருதி உங்ககிட்ட பேசி பணத்தை வாங்குறாங்க. இதையும் நம்பாதீங்க, இதை ஒரு துளி கூட நம்பிடாதீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி இல்லை கமிஷனர் ஆஃபீஸும் சரி என்றைக்குமே கலெக்ஷனை வாங்கி பணத்தை வாங்கி கொடுக்குற வேலையில் இன்வால்வே ஆக மாட்டாங்க. முக்கியமாக சப்போர்ட்டிங் டு என்பிஎஃப்சி அண்ட் தி பேங்க். இதே போல் எங்கள் பர்சனல் கிளைண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நடந்த விஷயம், ஒரு கிளைண்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம் அது இவங்க கிடையாது, கலெக்ஷன் ஏஜென்ட் கிடையாது, பயப்படாத சொல்லிட்டோம். பட் ரொம்ப பேனிக் ஆகிட்டாரு. ஸ்ட்ரைட்டாக அவர் கூட்டிட்டு எங்கள் டீம் நானுமே சரி நேராக கமிஷன் ஆஃபீஸ் போனால் வாசலில் போய் ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் எடுக்கல. நம்ம வெப்பேரி கமிஷன் ஆஃபீஸ் போனோடனே பக்கத்தில் ஃப்ரெண்ட்லி ஒரு பூத் இருக்கும், அந்த பூத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி பேசினாலும் தோதோ நான் கமிஷனரால் தான் பேசுகிறேன் அந்த வரேன்னு கலாய்க்கிறானுங்க. அதுக்கடுத்து திருப்பி மறுபடியும் அங்கே உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க ஃபோன் அடிச்சா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப். அதே நம்பரு 2 நாள் கழிச்சு லாஸ்ட்டு 4 டிஜிட் மூட்டை மாதிரி அதே பார்ட்டி அதே குரலில் திருப்பி இந்த கிளைண்ட் கிட்ட பேசுகிறாங்க. இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டீங்க மக்களே. கண்டிப்பாக ஆன்லைனில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள், அவங்க 100% உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே போல் கலெக்ஷன் ஏஜென்ட் இந்த ஐவிஆர் நம்பர் வச்சுருப்பாங்க. அதனால் என்னென்ன ஐவிஆர் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் லாஸ்ட்டில் வந்து 1 2 3 4 அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து 4 3 2 1 மாற்றலாம், 3 2 1 4 மாற்றலாம். அவன் எப்படி வேணுமோ அதை ஆல்டர் பண்ணிக்கிட்டு அதில் வாட்ஸ்அப் கூட அவனுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வருது. அதனால் கலெக்ஷன் ஏஜென்ட் யார் முதல்ல உங்ககிட்ட கால் தொடர்பு கொண்டு பேசினாலும் முதல்ல அவங்களோட ஐடி கார்டை ரிசீவ் பண்ணுங்க. நேரில் வந்தோன்னா ஐடி கார்டை கொடு, ஃபோன் பேசினேன் ஃபோனில் உங்கள் ஐடி கார்டு அனுப்பு, அதுக்கப்புறமா உனக்கு கரெக்டாக இஎம்ஐ இருக்குது நான் பணத்தை கட்டுறேன், ஐடி கார்டு கூட பணத்தை கட்டுறேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுமே ரொம்ப சிரமமான விஷயமா போயிடும். கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் எப்பயுமே பொறுப்போட பணத்தை வாங்கி பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து ஹராஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ இல்லை மிரட்டி பணம் வாங்கி கொடுக்குற ரவுடிசம் எலமெண்ட்ஸோ இதில் எதுவுமே இன்வால்வ் ஆகக்கூடாது நண்பர்களே. அதனால் இதில் ரொம்ப கட் அண்ட் ரைட் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே போல் உங்களால் வந்து பணம் கட்ட முடியும்னா மட்டும் பணம் கட்ட முடியும்னு சொல்லுங்கள், பணம் கட்ட முடியாதுன்னா பணம் கட்ட முடியாதுன்றது கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எப்பயுமே 4 இடத்துல எஸ் நோ ஆமாம் முடியுன்றதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. 1 போலீஸ் ஸ்டேஷன், இன்னொன்று கோர்ட்டோ வக்கீல்கிட்டயோ, 3வது ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்கிட்ட, 4வது நம்ம கடன் வாங்கின பேங்காக இருக்கட்டும் என்பிஎஃப்சியாக இருக்கட்டும் இல்லை தனிநபராக கூட இருக்கட்டும் அவங்கக்கிட்ட. இந்த 4 பேர்கிட்டையுமே எப்பயுமே நம்மளால் எஸ் முடியும் இல்லை முடியாது, எனக்கு வலி இருக்குது எனக்கு வலி இல்லை, நான் அஃபெக்ட் ஆகிட்டேன் நான் அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாமல் ஒரு 5 days டைம் கொடுங்க நான் பணத்தை கட்டிடுறேன், இல்லை 10 days டைம் கொடுங்க நான் பணத்தை கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அவன் மேல் அதிகாரிக்கு அவன் போய் அதே கன்வே பண்ணுறான். கன்வே பண்ணி அவன் அதை நடக்கலன்னும் போது அவன் வாங்குற திட்டம் உங்ககிட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். பட் அது அதுபடி தப்பு. பட் அவனும் மனுஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நேரிடுது. முடிஞ்சளவு இந்த சுச்சுவேஷனை தவிர்த்துருங்க. உங்களால் இப்போ இன்கேஸ் பணம் வந்து பே பண்ண முடியலை, பே பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ஒரு தகவல் அறிக்கை கொடுங்க. கூகுள்லேருந்து நீங்கள் ஒரு ஃபார்மேட் எடுத்து கூட நீங்கள் தாராளமாக தகவல் அறிக்கை கொடுக்கலாம். அதே போல் உங்களுக்கு இன்கேஸ் தகவல் அறிக்கை கொடுக்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா உங்கள் அருகாமையில் இருக்க அட்வொகேட்ஸ் எங்களை போல் அட்வொகேட்ஸ் யாரையாவது கான்டாக்ட் பண்ணி கூட தகவல் அறிக்கை கொடுக்கலாம். தகவல் அறிக்கையில் அவங்க சொல்கிறத கேட்கலன்னா தாராளமாக நீங்கள் சிவில் சூட்டுக்கு போகலாம். சிவில் சூட்டுக்கு போய் உங்களால் பே பண்ண தாராளமாக நீங்கள் ஐபி ஃபைல் பண்ணலாம். ஸோ எதுலேயுமே உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், உங்களை வந்து குத்திடுவோம், உங்களை வந்து நான் ஹராஸ் பண்ணுவோம் சொல்லி எந்த ஒரு கோர்ட்டோ எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இப்படி ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களால் முடியலன்னா நியாயத்தை பார்ப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரை வந்துட்டு உண்மையிலேயே பே பண்ண முடியாமல் வர்றது கிடையாது. அதனால கோர்ட்டு நியாயத்தை பார்க்கும். நியாயம் சரியா இருந்தால் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க சைடு ஆர்டர் போட போகிறாங்க, அவங்க சைடு என்ன ரிலீஃபோ அதை கொடுக்க போகிறாங்க. அதனால் இவங்களுக்காக பயந்துட்டு நீங்கள் இன்னொரு கடன் வாங்கி இந்த கடனை கட்டுறதை நிறுத்துங்க. அதே போல் உங்களால் கடன் வாங்கி கடனை கட்ட முடியலன்ற பட்சத்தில் முடியாதுன்றதை கட் அண்ட் ரைட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே போல் பேங்க்குமே லோனை இஷ்யூ பண்ண பொழுதுட்டு முதல்ல இவர் லோனை இஷ்யூ பண்ணாரே இல்லை அந்த கிளைண்ட்டு வந்து லோனை அப்ரோச் பண்ணாங்களான்னு சொல்லி முதல்ல கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஏன்னா பாதி நேரம் 80% ஆஃப் தி கிளைண்ட்ஸ் 80% ஆஃப் தி மக்கள் ரோட்டில் போகிறவங்களை கேளுங்க, அவனா ஃபோன் பண்ணி கொடுத்தான், அவனா தான் ஃபோன் பண்ணி என்னை கேட்டான், டார்ச்சர் பண்ணி தான் கடனை கொடுத்தான்னு சொல்லி வரக்கூடிய கேசஸ் தான் அதிகம் நண்பர்களே. இவங்களா போய் அப்ரோச் பண்ணுற கேசஸ் எப்போ தெரியுங்களா? இந்த கடன்லாம் கட்ட முடியலை, இவனை ஏமாச்சிடக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு கடனை வாங்கி கட்டி இந்த மாதத்தை எப்படியாவது ஓட்டுவோம்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் தான் நம்ம ஊரில் அதிகம். அதனால் கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது இமீடியட்டாக நிறுத்துங்க. கடன் கட்ட முடியலன்னா இமீடியட்டாக தகவல் அறிக்கை கொடுங்க, இல்லையே உங்கள் அருகாமையில் இருக்க அட்வொகேட்ஸை கான்டாக்ட் பண்ணி தக்க நடவடிக்கை. ஒருத்தருக்கும் ஒரு விதமான சொல்யூஷன் தேவைப்படும் சுச்சுவேஷனுக்கு ஏற்றா போல். அது போல் ஆல்டர் பண்ணி அது போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்யூஷனுக்கு கொண்டு வாங்க. அதனால் வாரண்ட் வந்துருச்சு, உங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டோம், உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம், உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பஞ்சாயத்து பண்ணி உங்கள்கிட்ட பணம் வாங்குவோம், இது போல் யாரை சொன்னாலும் நம்ப வேண்டாம். இமீடியட்டாக நீங்கள் 100 கால் பண்ணி நீங்களே கூட கம்ப்ளைண்ட் அவங்க மேலே ரைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி.